சட்டத்தமிழ் வணக்கம். அதாவது தொழில் மூலதனமே தொழிலாளர் இழப்பீட்டை சரி செய்யணும். அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா, அந்த இழப்பீட வந்து அந்த நிர்வாகமும், அந்த முதலாளியும் குடுக்காம தவட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாரியான ஒரு தவிர்க்கும் முறைய ஏற்படுத்தி என்ன மாரியான செஞ்சாங்க அப்படின்னா, பொது சட்டத்தின் அடிப்படையில வந்து இந்த மாரிலாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட்டு இருக்கிற நேரத்தில தான், தொழிலாளர் இழப்பீட்டுச் சட்டம் 1923 உருவாக்கப்பட்டுச்சு. அந்த சட்டத்தின் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தொழிலாளருக்கு ஏற்பட்ட இழப்பீட கண்டிப்பா அந்த முதலாளி தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. அதனுடைய ஒரு உட்கருவா தான் இந்த இது சொல்றாங்க. அதாவது உற்பத்தி மூலதனமே தொழிலாளர் இழப்பீட்டை ஈடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்து. இதன் மூலமா என்னாச்சுன்னா, ஒரு முதலாளிக்கு கடும் பொறுப்பு நிலை ஏற்படுது. அதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒரு தொழிலாளி ஒரு இழப்பை ஏற்படுத்துறாரு. அது மூலமா அவருக்கு பாதிப்பாகுது அப்படின்னா, அவர வந்து ஒரு காரணமா காட்டி இந்த முதலாளிகள் நழுவ முடியாது. ஏன்னா, அங்க வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான தொழிலாளர்கள் எப்படிப்பட்டவங்கனா அந்த அத பற்றிய படிப்பறிவு குறைவாகவும், அதனுடைய விளைவுகள் பற்றி அறியாத ஒரு நபராவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது, இந்த முதலாளிகள் இந்த ஒரு வாதத்த வச்சு, அவங்களுக்கு இழப்பீடு தராம தப்பிக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காண்டி தான், இந்த மாரியான தொழிலாளர் இழப்பீட்டுச் சட்டம் 1923 மூலமா அவங்களுக்கான ஒரு பாதுகாப்ப உறுதி செஞ்சிருக்காங்க. நம்ம தொடர்ந்து இந்த சட்டத்த பத்தியான விளக்கங்கள பார்ப்போம். நன்றி.